நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல என் பிசினஸ்க்குள்ள வேலை பார்க்கறதையே நிப்பாட்டிட்டேன். அதாவது பிசினஸ்க்குள்ள வேலை பார்க்கறதுக்கும் பிசினஸ்க்காக வேலை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது யாரோ ஒருத்தர் சொன்னது, யார் சொன்னதுன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் எனக்கு ரொம்பவே இம்பாக்ட் ஆயிட் பண்ண ஒரு விஷயம். பிசினஸ்க்குள்ள ஒர்க் பண்றேன். நான் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்றேன். என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட நான் சேல்ஸ் கால் பேசணும், அவங்களை ஆன்போர்ட் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், வீடியோ எடிட் பண்ணணும், கேம்பெயின் ரன் பண்ணணும். இந்த வேலையெல்லாம் நான் பாக்குறேன் அப்படின்னா இதுதான் பிசினஸ்க்குள்ள வேலை பார்க்கறேன். இதுவே பிசினஸ்க்காக வேலை பார்க்கறது அப்படின்னா உங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது, உங்க பிசினஸ் ஆட்டோமேட் பண்ணி உங்க பிசினஸ்க்காக டீமை பில்ட் பண்றது, நெட்வொர்க் பண்றது, இப்படி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு பிசினஸ் க்ரோ பண்றதுக்கு வேலை பார்க்கறது தான் பிசினஸ்க்காக வேலை பார்க்கறது. நம்ம பிசினஸ்க்குள்ளேயே வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசி வரையே நம்ம அந்த லெவலை தாண்டி போறது கஷ்டம். ஸோ பிசினஸ்க்காக வேலை பார்க்கறப்ப மட்டும்தான் அடுத்தடுத்த லெவலில் க்ரோ பண்ண முடியும். ஸோ நான் என் பிசினஸ்க்காக வேலை பார்த்ததுனால தான் நாங்கள் எங்களோட அகாடமி லான்ச் பண்ணும்போது ஏஜென்சி போகலாம் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணுவோம். ஸோ இப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு எங்களோட பிசினஸ் எடுத்துட்டு போறதுக்கு எனக்கான நேரம் கிடைச்சிருக்கு. பட் இந்த பிசினஸ்க்குள்ள நம்ம வேலை பார்க்க கூடாதுன்னா நம்ம ப்ராப்பரா நம்ம டீமை செட் பண்ணணும். அவங்களுக்கான சிஸ்டம் ப்ராசஸ், ஒரு வேலையை எப்படி பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி என் பண்ணணும், என்ன அவுட்கம் கிடைக்கணும் அந்த ஒர்க் மூலமா, எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணி அவங்களே ட்ரெயின் பண்ணிடணும். அப்படின்னா தான் அவங்க பிசினஸ்க்குள்ள வேலை பார்க்கறப்போ நம்ம பிசினஸ்க்காக வேலை பார்க்க முடியும். ஸோ பிசினஸ்க்குள்ளேயே வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க பிசினஸ் ஓனர் இல்லை, மோஸ்ட்லி நீங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பிசினஸ்க்காக வேலை பார்க்குறீங்க அப்படின்னா மட்டும் தான் நீங்க ஒரு பிசினஸ் ஓனர் அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். தட்ஸ் இட். பாய்.